வாரணாசியில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி இன்று தர்ணா அப்படின்னு செய்திகள் வருது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் ஊடே நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரம் பல்வேறு பரிணாமங்களை எட்டி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் இன்றைய செய்தித்தாள்களில் நிறைய செய்திகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம தொடர்ந்து விவாதத்தை நடத்தலாம். பத்ரி, வாரணாசியில நரேந்திர மோடியினுடைய பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஏதேனும் ஸ்பெஷல் அஜெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல தற்செயலான நிகழ்வுன்னு பார்க்கணும்? பொதுவாக நான் தேர்தல் ஆணையத்தை ஜென்ரலி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஓரளவுக்கு ஒரு ஃபேர் மெத்தட்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக கெஜ்ரிவாலுக்கோ ராகுல் காந்திக்கோ இல்லாத ஒரு தடைன்னு சொல்றதை விட அனுமதி மறுப்பு மோடிக்கு வந்திருக்கிறதுக்கு ஏதேனும் உள்நோக்கம் இருக்கலாமோன்னு சந்தேகிக்க வேண்டிய மாதிரியான ஒரு நிலை இருக்கு. எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும், அது யார் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது இங்கே லேசாக நழுவி இருக்கோ, அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அவ்வளவு உண்மையாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. நரேந்திர மோடியினுடைய கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கிறதுக்கு வலுவான காரணம் எதுவும் இல்லை, அது வேறு ஏதேனும் நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ராகுல் காந்திக்கு கொடுத்த வாய்ப்பை, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த வாய்ப்பை நரேந்திர மோடிக்கு மறுப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியை பிஜேபி முன்வைக்குது. தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கல, இந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தணும் ஒரு இடம் கேட்குறீங்க, அந்த இடம் கொடுக்க முடியல, வேற மாற்று இடங்கள் சொல்லுங்க, மாற்று இடங்கள் தரோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. திரும்பி தேர்தல் ஆணையர் அதை விளக்கியிருக்காங்க. கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு எந்த தடையுமே இல்லை, இடம் எங்கே நடத்துவது என்பதை பற்றின பிரச்சனை மட்டும்தான். அது மாற்று இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இவங்களுடைய வாதமாக இருக்குது. இப்போ மாற்று இடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எல்லா கட்சிகளுக்கும் எப்போதும் இருக்குது. நான் இப்போ ஆலந்தூரில் போட்டியிட்ட போது நடைமுறையில் அன்றாடம் சந்தித்த பிரச்சனை இது. அதாவது இது மோடி, கெஜ்ரிவால், ராகுல் காந்தின்னு பேசும்போது வேறு மாதிரி எல்லாம் பார்க்கப்படுது. ஆனால் என்னை போன்ற வேட்பாளர்கள்லாம் களத்தில் நாங்கள் பார்க்குற பிரச்சனை இவங்களுடைய பிரச்சனையை விட பல மடங்கு கடுமையானது. நான் தினசரி காலையில் 3 மணி நேரம் நான் சாலையில் போய் மக்களை பார்த்து ஓட்டு கேட்க போகணும்னா நான் அதுக்கு முன்னால் 5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுமதி வாங்கி, தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கி தான் நான் தெருவில் இறங்கி பிரச்சாரத்துக்கு போக முடியும். அப்படி போகிற போது தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன இன்னைக்கு அந்த பகுதியில் திமுக வேட்பாளர் வரார், நீங்க போக முடியாது, இன்னைக்கு அந்த பகுதியில் அதிமுக வேட்பாளர் கொடுத்துட்டோம், அந்த தேதி உங்களுக்கு தர முடியாதுன்றாங்க. அதாவது ஒரு 3 நாள் நீங்க அந்த பகுதியில் பிரச்சாரமே பண்ண முடியாதுன்னு எங்களை தடுக்கிறாங்க. நாங்க கேட்க வேண்டியிருக்கு, இல்லை அங்கே 100 தெரு இருக்கு, அவர் ஒரு 20 தெரு அவருக்கு நீங்க ரூட் கொடுத்தீங்கன்னா வேற 20 தெரு ரூட்டை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சண்டை போட்டு தான் பெரும்பாலான நாட்கள் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் காவல் நிலைய அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கன்வீனியன்ஸுக்கு இவங்க இன்னைக்கு வராமல் இருந்தால் நல்லது, இந்த பக்கம் இன்னைக்கு முழுக்க இந்த ஒரு கட்சியோட மட்டுமே நம்ம வேலையை பார்த்து போவோம் பந்தோபஸ்தை, இவங்க வேற ஏரியாவுக்கு போயிடணும் அப்படின்னு இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்ன்றது மிக கடுமையாக இருக்கு. ஆனால் நம்முடைய கவனமே நம்ம மோடி, ராகுல், கெஜ்ரிவால் அவர்கள் கூட்டங்களை பற்றி மட்டுமே கவனம் செலுத்துவதை விட்டு உண்மையில் களத்தில் இருக்கிற எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு நேரடி வேட்பாளர் இருந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் நீங்கள் இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துல நீங்கள் மனு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடும். அது என்னை போல சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுற ஆளுக்கு அதுவும் மறுக்கப்பட்டு விட்டது. ஆக ஒவ்வொன்றுத்துக்கு நாங்கள் மல்டி விண்டோவுக்கு தான் போக வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி நடைமுறை சிக்கல் போய் சாதாரணமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுற ஆட்கள் எல்லாருக்கும் இருக்கு. பிரம்மாண்டமான மாநாடுகள், கூட்டங்கள் நடத்துறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்னை விட கம்மி. உண்மையில பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற பிரச்சனை ஒரு நெட்வொர்க்கிங்ல சரி பண்ணிட முடியுமா? இல்லை, செய்ய முடியும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே ஒரேடியாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அப்புறம் எல்லா வேட்பாளர்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அவரவர்களுடைய ப்ரோக்ராமை கொடுத்து அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி கிளாஷ் ஆகாமல் பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று, இதில் என்ன கிளாஷ்னு இருக்குது,
இப்போ வந்து 3 பேரும் ஒரே தெருவில் ஒரே நேரத்தில் ஒருவர் பின்னாடி ஒருவர் போய் வாக்கு சேகரிக்கிறப்ப நம்ம வந்து எவ்வளவோ நாகரிகம் அடைஞ்சு எவ்வளவோ தாண்டி வந்தாச்சு. எல்லாம் கையில கத்தியும் குண்டாந்தடியும் எடுத்துட்டா போய் பிரச்சாரம் பண்றோம். சொல்றது உண்மையிலேயே அப்படித்தானா? இல்ல உண்மைதான். இல்லைங்க, இல்ல பத்ரி, உண்மை நடைமுறை அனுபவத்தை சொல்றேன். நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிற போது அந்த பகுதியில அந்த ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா தொகுதியில போட்டியிடக்கூடிய என்னுடைய எதிர்கட்சி வேட்பாளர் ஒருத்தர் அந்த பகுதியில் வராரு. நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். அது வந்து போலீஸ் வந்து 2 தெருவும் சந்திக்குங்கிறத முடிவு பண்ணல. ஆனால் அந்த சந்திக்கிறத தெரு முடிவு பண்ணி வச்சிருக்கு. ஆனால் நாங்கள் அங்கே வந்துட்டோம். வந்த உடனே என்னை இறங்கி போய் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காருங்கன்னு கட்டாயப்படுத்துறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நீங்கள் அவங்க வராங்க எதிரில் நீங்கள் கண்ணில் படக்கூடாது, நீங்கள் இறங்கிடுங்க நான் வந்து இறங்கி அந்த இன்னொரு வேட்பாளர் இருக்காருல்ல அவரை நான் கை குலுக்கிட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றேன். இல்ல நீங்க அங்க போயிருங்க சார், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கீழே தொண்டர் யாராவது உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, நீ இந்த மாதிரி தான் பதில் சொல்றாங்க. அது தேவையே கிடையாது. அதாவது காவலர்கள் வந்து தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசாக்குறாங்க. பல இடங்கள்ல வந்து 2 கட்சிகளும் ஒருவரோட ஒருவர் மோதிக்கொள்ள செய்திகள்லாம் வருது. அது பார்த்தீங்கன்னா கடந்த 20-30 ஆண்டுகளாக தேர்தலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது கடுமையாக குறைஞ்சிருச்சு. தேர்தல் சம்பந்தமான வன்முறைகள் எவ்வளவோ அதிகமாக தமிழகத்திலேயே இருந்திருக்கு. தமிழகம் வந்து இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் கூட ஒரு சிறப்பான நிலையில தான் இருக்கு, வளர்ச்சி அடைந்த மாநிலம். இந்த மாதிரி இந்த அராஜகமான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுல மிகவும் வளர்ச்சி அடைந்த. இந்த அராஜகத்தையே நான் என்னுடைய அனுபவத்திலையும் இதையும் பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு. 2-3 இடங்கள்ல வந்து எங்கள் ஆட்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போன போது எங்க ஆம் ஆத்மி தொண்டர்களை 2 பேர் வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. ஆனால் ஏன் நடந்துச்சு இதுன்னு விசாரிக்கும் போது பார்த்தா இது அரசியல் ரீதியாவே நடக்கல. அடிச்சவன் குடிச்சிருக்கான், கடுமையான மது போதையில குடி போதையில இருந்திருக்கான். அவன் குடிபோதையில் நடந்த விஷயமா மட்டுமே நம்ம இதை ட்ரீட் பண்ணுவோம். இது அரசியலாக ஆக வேண்டிய அவசியமெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணி அந்த அளவுலேயே அந்த விஷயத்தை முடிச்சிட்டோம். என்ன ஏன்னா அது மதுவினால் ஏற்பட்ட பிரச்சனை தான் நான் பார்த்தேனே ஒழிய அரசியல் போதையினால் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. இல்ல ஆக இந்த மாதிரி விஷயம் இப்போ வந்து இது வந்து ஞானி சொல்லக்கூடிய மாதிரி தெருவில் போய் பிரச்சாரம் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கலாம். இங்க என்ன நடக்குது, ரோட் ஷோ அப்படின்னு இந்த வாரணாசியில இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை, இந்த முக்கியமான ஆட்கள் 2 பேர் ஒருவரோட ஒருவர் மோதுவதனாலையும் மோதி இந்த ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூவாக மாற்றுவதனாலையும் அவர் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யறப்பவே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அப்ப இந்த இதுக்கும் மிகப்பெரிய கூட்டம் வருமோ அப்படிங்கிற ஒரு திகிலே அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுக்கு தேவையான சில சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கொடுத்து, இல்ல பாருங்க ஒரு 2000 பேர் தான் வரப்போறாங்க இந்த கூட்டத்துக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பல லட்சம் பேர் வரக்கூடியது இல்லை, இதற்கு அனுமதி கொடுங்கன்னு இவங்க கேட்டு அதுக்கு கொடுக்கவும் செய்திருக்கலாம். இப்ப என்ன பண்றாங்க, பல லட்சம் பேர் எங்களுக்கு வருவாங்க, எங்களுக்கு நீங்க 2000 பேருக்கான இடத்தை ஒதுக்க கூடாதுன்னா இப்ப சண்டையே. சரி, இல்ல அது புரியுது. சோ பல லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா அப்ப அடுத்து இன்னொரு கேள்வி வருது, பல லட்சம் பேர் வருவாங்க நான் வந்து அனுமதி மறுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப பல லட்சம் பேர் உள்ள கூட்டங்களை நடத்தக்கூடாது என்ற அர்த்தமா? ஸோ இதுல பல்வேறு கேள்விகள் வருது. நீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கோஆபரேட்டிவாக இது எல்லாருடைய பார்வையும் உள்ளடக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். இது ஒன்றும் இதுக்காக இதை மறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிறதுக்காக அதை செய்யவே கூடாது அப்படிங்கிற மனநிலை வந்து நிர்வாகத்தில் இருக்கிறது எவ்வளவு தூரம் சரியானது இல்ல. பெருவாரியான நேரங்களில் நிர்வாகங்கள் அப்படிதான் இயங்குது. நம்ம கடந்த காலத்தையும் பார்த்திருக்கோம். ஒரு பொதுக்கூட்டம்ல ஒரு சின்ன ஹால் மீட்டிங் நடத்தணும்னா கூட 200 பேர் மட்டும் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஹால் மீட்டிங் நடத்தினா கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அதனால கூட்டத்துக்கு அனுமதி மறுப்புங்கிறத பல நேரங்களில் காவல்துறை செய்யறதை பார்க்கிறோம். அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் நீதியரசர் சந்துரு போன்றவர்கள் பலமுறை உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். என்னன்னா சட்டம் ஒழுங்கு வந்தால் பாதுகாக்க வேண்டியது உன் வேலை, கூட்டமே நடத்தாம தடுக்கிறது உன் வேலை கிடையாது, கூட்டம் நடக்கணும், கூட்டத்துக்கு நீ பாதுகாப்பு தரணும் அப்படின்னு தான் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால எப்படி பாதுகாப்பு தருவதுங்கிறத பற்றி அவங்க யோசிக்கணும். இது வந்து ஒரே வென்யூவை பல பேர் ஒரே நாளில் கேட்கும்போது என்ன செய்வதுங்கிற சிக்கல் பல இடங்கள்ல இருக்கும். அப்படி இல்லாமல் வெவ்வேறு ஆட்களுக்கு வெவ்வேறு நாட்களில் வென்யூவை ஒதுக்குறதுங்கிறது இருக்குல்ல, இதை ரொம்ப சுலபமாக ஒதுக்கி தர முடியும். அதுதான் இதில் செய்ய முடியும், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே லட்சக்கணக்கான நபர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்தாங்கன்னா ஒருவேளை அங்க வந்து ஏற்கனவே பிரச்சாரம் வந்து கடுமையாக அனலை கக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வேற அங்க மோடியை எதிர்த்து போட்டியிடுறதுனால எல்லாருடைய கவனம் அங்க குவிஞ்சிருக்கு. வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோட அவங்க பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. அதுதான் நியாயமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க வந்து அதே காரணம் இவர் ஞானி சொன்ன மாதிரியே அப்ப அதுக்கு தேவையான இதெல்லாம் முன்னாடியே இதற்கான அப்ளிகேஷன் போட்டாச்சு. அப்ப இதற்கு என்ன மாதிரியான காவலுக்கான ஏற்பாடுகள் வேண்டுமோ அதை செய்யுங்கள் அப்படின்னு தானே செய்யணும். இதுக்கு இல்லை, இந்த பின்னணியில் வேற விஷயங்களை பார்க்கணும். அதாவது ஒரு பெரும் கூட்டம் கூடி
ஒரு சின்ன மத கலவரத்தை ஏதாவது உண்டு பண்ணக்கூடிய ஆபத்து இருக்கும்னு ஒரு உளவுத்துறை தகவல் இருக்கிற பட்சத்துல உறுதி செய்யப்படாத உளவுத்துறை தகவல்கள் பல அரசியல் மாற்றங்கள் எல்லா உளவுத்துறை தகவலும் ஊதியம் செய்யப்படாது. நம்ம தொடர்ந்து பேசலாங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.